ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஹவுதீஸ் தான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது ஈரானோடு கூட்டு சேர்ந்து நிறைய பயிற்சியெல்லாம் மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. அதில் இன்னைக்கு என்ன ஒரு தகவல் இஸ்ரேலுக்கு கிடைச்சிருக்குன்னா, இப்போ ஏமன்ல இருந்த அந்த ஹவுதீஸ் நிறைய குழுக்களாக பிரிஞ்சு ஈரான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிரியா, அதே மாதிரி ஈராக்கு போன்ற பல நாடுகளுக்குள்ள புகுந்திருக்காங்க. அங்க என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சு அதுக்குள்ள இருக்க வச்சிருக்காங்க பல நாடுகளுக்குள்ள. அதனால அங்க இருந்தெல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து என்ன பண்ண போறாங்க, இஸ்ரேலை தாக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்தனால இஸ்ரேல் இன்னைக்கு அதை என்ன பண்ணிருக்காங்க, உளவுத்துறை மூலமாக அறிவிச்சுட்டு, நாங்க இதுக்காக பயிற்சிகளை ஆரம்பிக்கிறோம், முப்படை பயிற்சிகளையும் செய்ய வரோம், நாங்க எந்த நேரமா இருந்தாலும் ஹவுதிகளை எதிர்கொள்றதுக்காக தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. அதாவது மறுபடியும் காசா மேல போர் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருந்தா அந்த சமயத்துல தாக்குறதுக்காகத்தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஹவுதீஸ் எல்லாமே இப்படி ஜாயின் ஆயிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் லெபனான்லயும் சண்டைக்குள்ள அவங்களும் தயாரா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஈரான் இருந்து எப்ப கட்டளை வந்தாலும் அவங்களும் இறங்கிடுவாங்க. இப்ப சமாதானமா இருக்கிற நேரத்துல அடிக்க வேண்டாம் அப்படிங்கறத அவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா ஏமன்ல இருந்து வரக்கூடிய ஆட்களை வைத்தே இந்த போரை நல்லா செஞ்சிட முடியும். ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் பாத்தீங்கன்னா போராளிகளாக ஏமன்ட்ட இருக்கிறாங்க. சொல்ல போனா காசாவை விட அதிகமாக கூட இருக்காங்கன்னு சொல்லலாம். காசால எவ்வளவு போராளிகள் இருக்காங்களோ அதை விட அதிகமாக ஹூதீஸ் இருந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு பயந்து இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்க, பயிற்சிக்கு போயிருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, உளவாளிகளையும் வச்சு நமக்கு ஏதாவது கெட்டது வருமா, மறுபடியும் அக்டோபர் 7 மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது, இஸ்ரேலை இவங்க சுற்றி வளைக்கிறதுக்காகத்தான் இப்படி எல்லா ஊர்கள்லயும் எல்லா நாடுகள்லயும் இவர்கள் ஆட்களை குடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஐசிசி நீதிமன்றத்துல நமக்கு தெரியும் தென்னாப்பிரிக்கா வழக்கு தொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடுகளாக சேர ஆரம்பிச்சாங்க. அதுல இந்த வாரம்லாம் பாத்தீங்கன்னா பல புது நாடுகள் சேர்ந்திருக்காங்க. நாங்களும் இந்த விஷயத்துல இருக்கிறோம், அதாவது இஸ்ரேல் செய்யறது இனப்படுகொலை, நாங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆதாரம் எல்லாம் சரியான ஆதாரம் தான், அதே சமயத்துல நீங்க நெத்தன்யாவுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முறையிடுவதற்காக பல நாடுகள் இப்போது ஒன்று சேர்ந்திருக்காங்க. போரே நின்னாலும் கூட நெத்தன்யாக செஞ்சது அநியாயம், அவர்களுக்கு தண்டனை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பல நாட்டு தலைவர்கள் முன் வந்திருக்காங்கிறது ஒரு பெரிய அதிசயமான விஷயமா தான் பார்க்கப்படுது. இது இஸ்ரேலுக்கு இன்னைக்கு பெரும் நெருக்கடியா இருக்கு. ஏன்னா நாம போய் ஐசிசியில முறையிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், விடுதலை பெற்றலாம்னு நினைச்சாங்க. ஆனா ஐசிசி அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம இப்ப பல நாடுகளும் சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து இஸ்ரேல்ல இன்னைக்கு மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல போராட்டம் நடந்திருக்கு. எதுக்காகன்னு பார்க்கும்போது ஊடக சுதந்திரத்தை நெசுக்குறாங்க. யாருமே எதையுமே இஸ்ரேலை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கறதை கவனமாக இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. பக்கத்தால் இருக்கக்கூடிய காசால இஸ்ரேல் அட்டாக் பண்ணிச்சா இல்லையா, அங்க இறந்தாங்களா இல்லையா, எந்த தகவலுமே அவங்க சேனல்ல ஒளிபரப்பாறதே இல்லை. வெறும் நார்மலா பாத்தீங்கன்னா உள்ளூர் நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. போரை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கறத அவங்க ரூல்ஸா வச்சிருக்காங்க. ஆனா அதை மீறியும் அங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல இப்ப பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. அவர்களை கைது செய்யறாங்க. இதை கண்டித்து எதிர்கட்சி தலைவர் யாயல் லாபிட் அவர்களும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. எப்படி நீங்க ஊடக சுதந்திரத்தை முடக்குவீங்க, அவங்க சரியாதான் போட்டிருக்காங்க, நீங்க அடி வாங்குறத நாங்க சொல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படி எதிர்பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இன்னைக்கு. அதனால ஒரு பெரும் சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் இப்ப முக்கியமான தகவலா இருக்கு. நம்ம அடுத்த ஒரு வீடியோல இன்னும் சில தகவல்களோடு பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. விரும்புறவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹதியாவா ஜாயின் பண்ணி